அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். குவைத் விசேட எச்சரிக்கை, தொழிலாளர்களுக்கு போட்டோ எடுத்ததால் 6000 தினார் அபராதம். இனிவரும் நாட்களில் இரு சாராரும் தொடர்ந்து யுத்தத்தை தொடங்குவார்களா? ஈரானில் தற்போது படு தீவிரமாக தாக்குதல் ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீண்டும் தாக்க ஆயத்தமாகி வருவது சிந்திக்க வைக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கிட்டத்தட்ட 32 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 135 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. காணாமல் போனோர் தேடும் நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த சோக சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய வீடியோ காட்சிகளை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், பிடிச்சவங்க பாருங்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது லெபனான் பெய்ரூட். கடந்த காலங்களில் உங்களுக்கு இந்த யுத்தம் நடக்கும்போதே நான் தெரிவித்தேன், பூமி அதிர்வு, நில அதிர்வு, இந்த யுத்தம் மிசைல் அடிக்கடி நிலத்தில் விழுகிறதால இந்த நில அதிர்வுக்கு பூகம்பம் வரலாம் அப்படின்னு புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஜான் ஹாக்ரபிஸ் அவரும் தெரிவிச்சிருந்தார். அந்த நிலைமை இப்போ லெபனானில் பதிவாகுது. பாருங்கள், லெபனானுடைய பெய்ரூட் பகுதிகளில் பல இடங்களில் அந்த நில அதிர்வுக்கு நிலம் விரிசல் விட ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இந்த பூகம்பம் வரக்கூடிய ஆபத்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இனிதான் இருக்குது. இயற்கை அழிவு அதற்கு மேலே வந்துடுமோ தெரியலை. அடுத்த முக்கியமான தகவல், தப்ரீஷ் பகுதி மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய வான்படை, அதாவது விமானப்படை தாக்குதலால். அதே போல் ஈரான் தங்களுடைய ஆயுதங்களை தயார் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான போரை இன்னும் தீவிரமாக தொடுத்து இந்த போரை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு நேற்றே ஆரம்பித்து வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் மோசமான பேரழிவை நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதல் மூலம் கொடுப்போம் அப்படின்னு ஈரான் தரப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தங்களுடன் சேர்ந்து சண்டையிடுமாறு இஸ்ரேல் தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது. ஒருவேளை ட்ரம்ப் இஸ்ரேலோடு சேர்ந்து இணைந்து கடந்த காலங்கள், அதாவது கடந்த பிப்ரவரி 28 என்ன நடந்துச்சோ அது மாதிரியான சூழல் உருவாகிச்சுன்னா மீண்டும் நிலைமை எந்த அளவு மோசமாக மாறும் அப்படின்னு தெரியல. ஆனால் இஸ்ரேலோட சண்டை இருக்கும் வரைக்கும் அரபு நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. அமெரிக்கா தலையிட்டால்தான் தலைவலி நம்மளுக்கும் ஆரம்பிக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. இதோ ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய, ஒரு ஃபேஷியல் சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக் டாக்டர், எஜிப்திய நாட்டவர். அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ், அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய முகத்தை சர்ஜரி பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அது சமூக வலைத்தளங்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது எங்களுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ், பாருங்கள் எப்படி அழகாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ தூக்கி போட்டுட்டார். கடைசியில் 6000 தினார் அபராதம். நிறைய பேர் இந்த ஃபேஷியல் வேலைக்கு போகிறவங்க, அதே மாதிரி நெயில் கட்டிங் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனம், ஃபோட்டோ கிட்ட எடுத்து போட்டுறாதீங்க, அப்புறம் வழக்கு போட்டுருவாங்க குவைத்திகள். அதே போல் தொழிலாளர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை, தயவு செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வேலை செய்யாதீங்க. இப்போ நம்பர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, 24 93 61 92. இந்த தொலைபேசி இலக்கமுடாக வாட்ஸ்அப் மூலம், அதாவது உங்களை வெயிலில் பலவந்தமாக வேலை வாங்கினாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல் யாராவது வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் யாராவது கால் பண்ணி இல்லை வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து வெயில் நேரங்களில், அதாவது காலை 11 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வேலை செய்யாதீங்க. திறந்த வழிகளில் சில வீடியோ காட்சிகள் இருக்குது, பூகம்ப காட்சிகளும் பாருங்கள்.
هيدا الشارع من حجم الضربة اللي صارت على دوار العلم. فرجيتهم اثار الضربة كيف عملت حتى الكورنيش. شوف شيء ما بتصدق. شوفوا كيف خسفت الارض مرة الضربة. Let's put it this way. Iran has no navy. They have no air force. They have very few soldiers. They have no leadership. The leadership, the original leadership is wiped out. As I said, the second leadership is wiped out. Some of the third leadership is wiped out. Their economy is crashing. They have 250% inflation. They have everything that you can have that's bad, they have. And then if you read the New York Times, you think they're doing fantastically. It's amazing. Now, our country, on the other hand, has the best stock market we've ever had. We have, with the exception of the oil for a short period of time because of the war. Other than that, we have very little inflation. The country is doing fantastically. We're leading the world. We have $18 trillion being invested in the country in just 11 months, whereas the past administration, Sleepy Joe, had less than $1 trillion, and we have